சரி, ஓகே. ஒரே ஒரு கேள்வி மட்டும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்றவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தன் வந்து சொல்றான், நான் இந்த ஊழியெல்லாம் செஞ்சேன்னு. ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்க. ஒருத்தன் சொல்றான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் அப்படின்றான், இன்னொருத்தன் சொல்றான் பிசாசை வரட்டினேன்னு சொல்றேன்றான், மூணாவது அற்புதங்களை நான் செய்தேன்னு சொல்றான். ஸோ இந்த 3 பேருமே, அல்லது ஒரே ஆள் கூட வச்சுக்கோங்களேன், இவங்க 3 பேருமே தேவ சித்தத்தை செஞ்சாங்களா செய்யலையா? அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா இவங்க எங்கே போயிருப்பாங்க? பரலோகம் போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இவர்கள் தேவ சித்தத்தை செய்யல அப்படின்றார். அப்போ இந்த 3மே தேவ சித்தம் கிடையாதா? அதுதான் கேள்வி. அப்போ நாம ஏன் இன்னைக்கு அதை செஞ்சுட்டு இருக்கோம்? அப்போ தீர்க்க தரிசனம் சொல்றது, பிசாசை விரட்டுறது, அற்புதம் செய்யறதுலாம் தேவ சித்தம் கிடையாதா? அப்போ இதுல தேவ சித்தம் என்ன, ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னார்ன்ற காரியத்தை உங்களால சொல்ல முடியுமா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் எது தேவ சித்தம் என்று. அதனால எப்பவுமே ஒரே வார்த்தை, நம்மளே ஏமாத்திக்கிறோம். கிறிஸ்தவனாவே உன்னை ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எப்பொழுதுமே தேவ சித்தத்தை செஞ்சுட்டா போதும், பரலோகம் போயிடலாம். ஆனால் தேவ சித்தம் தான் என்னன்னு தெரியல, நமக்கு தெரியாதனால தான் இவ்வளோ குழப்பமே நம்மளோட வாழ்க்கையில்.